கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு, கோலமிட்டு பெண்கள் எதிர்ப்பு. மதுரவாயல் அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் வீடுகளுக்கு முன்பு மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக பெண்கள் கோலமிட்டனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைப்படி மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மதுரவாயல் அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளின் வாசலில் வண்ண கோலமிட்டு மும்மொழி கொள்கைக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை பெண்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, மீண்டும் மொழிப்போரை ஏற்படுத்தாதே என்ற வாசகங்களுடன் கோலமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். ஸ்கூலுக்கு போறாங்கல்ல குழந்தைங்க, அதெல்லாம் அப்படியே எடுக்க வேண்டியது தானே. கோபாலண்ணா வேணா இது டஃப்பான டாஸ்க்லாம் ஏன் கொடுக்குறேன் உங்களுக்கு? கண்டிப்பா எனக்கான ஒரு கேள்வி என்னன்னா, எங்க தமிழ்நாட்டுல வர பணத்தை ஜிஎஸ்டி அதிகப்படியான தொகையை வாங்கிட்டு ஒன்றிய அரசு எங்களுக்கு என்ன பிச்சை போடுறது? முதல்ல நான் கேக்குறேன், என் பணத்தை வாங்கி நீ அனுபவிக்கிற, ஆனா எங்களுக்கு நீ கொஸ்டின் கேக்குற, நான் உங்களுக்கு ஏன் தரணும்? எங்க நிதி எங்களுக்கா? எங்க மக்களை எங்களுக்கு வாழ வைக்க தெரியும். இருக்கிற இந்தியாவிலே முன்னோடியான தமிழ்நாடு எதுனா எங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் இருக்கிற. இந்தியால தமிழ்நாட்டுலதான் முன்னுரிமை. எல்லா படிப்பா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், எல்லா துறையிலும் எங்க அதிகமாக முன்னுரிமை தமிழ்நாடு தான். அது மட்டும் இல்ல, பெண்கள் சிறப்பா செயல்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சென்னையில எல்லா நாட்டுல விட நீங்க பார்க்கும் போது சென்னையில பெண்கள் அதிகப்படியான ஒர்க் பண்றவங்க யாருன்னா சென்னை பெண்கள் தான். அப்போ எங்களுக்கு நீங்க எப்படி நீங்க தரமாட்டேன்னு சொல்லலாம்? தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் ஒன்று கூடினால் ஒன்றிய அரசை எதிர்ப்போம், கண்டனம் தெரிவிக்கிறோம். இந்திய எங்களுக்கு கொடுன்றது நீ சொல்லக்கூடாது. விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கட்டும். ஏங்க, பேங்க்ல போறேங்க, தமிழ ஒரு ஃபார்ம் எடுக்க கேக்குறாங்க, கேட்டா ஹிந்தில பேசுறாங்க. ஒரு அடிப்படை மக்களுக்கு தமிழ் தான் தெரியும். என் தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் தமிழ்ல தான் பேசுவாங்க. நீ ஹிந்தில கியா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்திய தமிழ்நாட்டுல தமிழர்களை வேலை வாய். ரயில்வேல பாருங்க, பேங்க்ல பாருங்க, எல்லாம் இந்திக்காரங்க வந்துட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தமிழை நீ வாழ வைக்காம, தமிழனை வாழ வைக்காம நீ யார வாழ வைக்கிற? எங்களுடைய வரி பணத்துல நீ வாங்கி நீ அனுபவிக்கிற, ஆனா எங்களை கஷ்டப்படுத்துற. நார்த் இந்தியால பெண்களுக்கு சுதந்திரமே இல்ல.
ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க பெண்கள் எவ்வளவு சுதந்திரமா பேசுறோம். உண்மையா கண்டிக்கிறேங்க. இந்திய எங்களுக்கு திணிக்க கூடாது. விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கட்டும். ஏன்னா நான் தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறேன். எனக்கான ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுல எல்லாம் தமிழ்ல நான் எழுதுறேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். இந்த 2 லாங்குவேஜ் வச்சு ஏன் என்னால சாதிக்க முடியாதா? நாங்க சாதிக்க பிறந்தவர்கள். தமிழ்லயே சாதிப்போம். ஆங்கிலத்தை தேவையான இடத்துல ஆங்கிலத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். எங்களை தயவு செய்து நிம்மதியா வாழ விடுங்க. தமிழர்களை தமிழர்களாக இருக்க விடுங்க. இன்னைக்கு நாங்க ஒரு கோலத்தை போட்டு எங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்னா உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்றதால இத்தனை பெண்கள் கூடி இருக்கிறோம். இன்னும் கூடுவோம். எங்களுக்கு திணிக்க கூடாது. எங்களை அன்பான வழியில அறவழிக்க சொன்னா நாங்க எல்லாமே இருப்போம். எங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்துதான் நாங்க கொடி தூக்குவோம். எங்க வேணா போய் போராடுவோம். முடிஞ்சா அங்கேயே வந்து டெல்லியிலே வந்து பேசுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வசந்திங்க. தெற்கு மாவட்டத்துல இருந்து வில்லிவாக்கம் ஒன்றியம் அயப்பாக்கம் ஊராட்சியில இருந்து நாங்க பேசுறோம். மகளிர் குழுல நாங்கெல்லாம் தலைவியா இருக்கிறோம், பொறுப்புல இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஹிந்தி வேணாங்க. நாங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம். ஹிந்தியை எடுத்துட்டு வந்து ஏன் எங்களுக்கு திணிச்சு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்க போனாலும் ஹிந்திக்காரங்களுக்கு தான் முதலிடமா இருக்கு. ஹிந்தி தான்ன்றாங்க. அப்ப தமிழ் ஆளுங்களா எங்க போய் நாங்கெல்லாம் பிழைக்கிறது? எங்களுக்கு தமிழ் வேணும். எங்களுக்கு தமிழ் உரிமையை வேணும். எங்களுக்கு தமிழ் வந்து கொண்டு வாங்க. ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லைங்க. ஹிந்தி இருந்தாதான் இன்னைக்கு வேலை இருக்கு. ஹிந்தி இருந்தாதான் ஸ்கூல் இருக்கு. ஹிந்தியில படிக்கிற பசங்களுக்கு தான் முக்கியத்துவம். அப்ப தமிழ்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எங்க போறது? எங்க தமிழ்நாட்டை ஏன் இப்படி கொச்சப்படுத்துறீங்க? எங்களுக்கு தமிழ் வேணும். எங்களுக்கு தமிழை கொண்டு வாங்க. எங்களுக்கு ஹிந்தி வேணாம். நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். இன்னும் கூட அதிகமான முறையில நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். எங்களுக்கு தமிழ் தான் வேணும். நன்றி, வணக்கம். எங்களுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? எங்க வரி பணத்தை எடுத்து எங்களுடைய இதுவும் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? எங்க பணம் எங்களுக்கு உரிமை நிதி வேணுங்க. அது எப்படி நிதி தரமாட்டேன்னு சொல்வாரு அவரு? அப்படி சொன்னாருன்னா நாங்க கண்டனம் அதிகமா தெரிவிப்போங்க. என் பேர் வசந்திங்க.